அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, ஏப்ரல் 9 பங்குனி 26 பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்தால் தெளிந்த கண்ணாடி போன்று என் மனதை நான் மாற்றி விடுவேனானால் பிறகு ஈஷா, என் காட்சியில் இருப்பவன் நீ ஒருவனே. காமநுகர்ச்சி மனிதனை விலங்கு நிலையில் வைக்கிறது. அருள் நாட்டமாக அதை மாற்றிவிட வேண்டும். அதனால் விந்து தாரணை ஏற்படுகிறது. கற்பு என்பது அதுவே. 14 வருஷ காலம் மனம் மொழி மெய்யால் பிரம்மச்சரியம் கலையாது இருப்பவர்க்கு மேதை என்ற புதிய நாடி உண்டாகிறது. அறிவு தெளிதற்கு அது துணையாகிறது. கட்டக் கழன்று கீழ்நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைக்கோலி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க நமனில்லை தானே. திருமந்திரம். பிரம்மச்சரியம் என்பது பொதுவாக புலன் அடக்கத்தையும் குறிப்பாக சிறப்பாக காமத்தை துரத்தலையும் குறிக்கின்றது. இங்கு காமத்தை துரத்தலாகிய மகா விரதத்தை குறிப்பிடுகின்றார் சுவாமிஜி. பிரம்மச்சரியத்தால் தெளிந்த கண்ணாடி போன்று என் மனதை நான் மாற்றி விடுவேனானால், பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதால் மனது கண்ணாடி போன்று ஆகிறது. அதன் விளைவாக என்ன ஆகும்? கண்ணாடிக்கு பின் இருக்கும் பொருள் தெரிவது போன்று கண்ணாடி போன்று தெளிந்த மனதிற்கு ஆதாரமாய் இருக்கின்ற ஆத்மா அல்லது பரம்பொருள் நம்முடைய காட்சியில் எப்பொழுதும் தென்பட்டுக் கொண்டிருக்கும். பிரம்மச்சரியத்தின் மிக உயர்ந்த பலன் இதுவே. எப்பொழுதும் பிரம்மத்தையே காண்பவனாய், பிரம்மத்திலேயே சரித்துக் கொண்டிருப்பவனாய், பிரம்மத்திலேயே இயல்பாக நிலை பெற்றிருப்பவனாய் அவன் இருக்கின்றான். அதுவே பிரம்மச்சரியம். பார்ப்போம் விளக்கத்தை. காம நுகர்ச்சி மனிதனை விலங்கு நிலையில் வைக்கிறது. சரீரம் எடுத்தவர்களுக்கு சில இயல்புகள் இயற்கையாக உதிக்கக்கூடியவாய் இருக்கும். பசி, தூக்கம், பயம், காம நுகர்ச்சியில் விருப்பம். அப்ப இது இயற்கை தானே. பசியை சாப்பிட்டு பசியை அடக்கிக்கிறோம், தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறோம். பயங்கர உணர்ச்சியும் நம்மால போக்க முடியாம மனசை ஆட்கொள்ளுகிறது. அதுபோல காம நுகர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆசையும் இயல்பாகவும் வேகத்தோடும் நம்மை ஆட்கொள்ளுகிறது. அப்ப அதை நிறைவேற்றிக் கொண்டா என்ன தப்பு அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. சுவாமிஜி இங்கு சொல்லுகிறார், காம நுகர்ச்சி மனிதனை விலங்கு நிலையில் வைக்கிறது. இந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பசி, உறக்கம், பயம், இந்த இனப்பெருக்கம் செய்வதில் நாட்டம், இது இந்த 4 தன்மைகளும் இயல்பாக வரக்கூடியவை என்று தோன்றினாலும் எப்படிப்பட்ட இயல்பு தெரியுமா? அவை கீழான இயல்பு, மனிதனிடத்து உள்ள கீழான இயல்பு. மனிதன் என்று சொன்னாலும் உண்மையில் நம்முடைய அமைப்பில் 3 நிலைகள் இருக்கின்றன. விலங்குத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வத்தன்மை. மனித சரீரம் பெற்றிருந்தாலும் காமநுகர்ச்சியில் அளவிறந்து ஈடுபடுபவன் விலங்கு போன்று மட்டமானவனாக கீழானவனாக ஆகிவிடுகின்றான். அப்ப என்ன செய்யணும்? அருள் நாட்டமாக அதை மாற்றிவிட வேண்டும். அருள் நாட்டமாக மாற்றுவது என்பது என்ன? காமத்தில் ஈடுபாடு, அதில் ஆர்வம் என்பது உள்ளத்தில் பொங்கி வரும் பேருணர்ச்சி. அந்த உணர்ச்சியை சரீர சுகத்தில் ஈடுபடுத்தாமல் அந்த உணர்ச்சியை இறைவன் பால் திருப்பி பக்திமயமாக மாற்ற வேண்டும். அருள் நாட்டமாக அதை மாற்றிவிட வேண்டும் என்கிறார் சுவாமிஜி. எனர்ஜி என்கிற அந்த ஆதார சக்தி ஒன்றுதான். அதை சரீரத்தின் பால் திருப்பினால் அது காமமாகிறது. அதை இறைவன் பால் தூக்கிவிட்டால் அது பிரம்மச்சரியமாகி இறைவனை அவனுக்கு காட்டுகின்றது. அதை அருள் நாட்டமாக மாற்றிவிட வேண்டும் என்கின்றார். இன்னொரு புத்தகத்திலே, ஆத்மசக்தி என்கிற புத்தகத்திலே சுவாமிஜி அழகாக விளக்குகின்றார். பிரம்மச்சரியம் கடைபிடிப்பதற்கான நடைமுறை குறிப்புகளை கொடுக்கும் போது அவர் சொல்லுகின்றார், உள்ளத்தில் ஏற்படும் காம விருப்பத்தை நிறைவேற்றி விடாமல், முதல்ல அதன்படி பணிந்து விடாமல் என்ன செய்யணுமா? தெய்வ நாமத்தை உச்சரித்து மனதை திருப்பி அமைக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். அந்த எண்ணத்தையே அதற்கு மாற்றிவிட வேண்டும். அந்த எண்ணத்தை நிறைவேற்றாது ஆனால் உடனடியாக இறைவனை பற்றிய எண்ணத்தில் மனதை திருப்பிவிட வேண்டும். அப்படி ஓயாது இறை எண்ணத்தில் மனதை செலுத்தி வந்தால் இந்த காமத்தின் வேகம் ஓய்ந்துவிடும். அந்த வேகம் எழும்போது அதனை முளையிலேயே கிள்ளி எரியும்படி தெய்வநாட்டத்தில் திருப்பிவிட வேண்டும். இதுதான் அந்த சங்கல்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி அதை தெய்வீகமாக மாற்றி விடுவது. அதை செய்ய தவறி அந்த மனிதனானவன் சிற்றின்ப எண்ணங்களில் கற்பனைகளில் மனதை செலுத்திவிட்டால் அது பிறகு செயலிலே அவனை தூண்டிவிடும். அந்த கீழான செயலில் தூண்டிவிடும். அவனுடைய உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? நம்முடைய உடலிலே 7 தாத்துக்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள். ரத்தம் என்பது ஒரு தாத்து,
அந்த ரத்தம் நமக்கு சக்தியை கொடுக்கின்றது. அந்த ரத்தம் உடல் முழுதும் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. 80 துளி ரத்தத்தினுடைய உயிர் சக்தியை திரட்டி எடுத்தால் ஒரு துளி விந்து உருவாகிறது என்று சொல்லுகிறார்கள். அதுவே மனிதனுடைய ஜீவசக்தி. இந்த காம நுகர்ச்சியினால் விந்து விரயமாகின்றது, வெளியேறுகின்றது, சக்தி உடலை விட்டு நீங்குகின்றது. பிரம்மச்சரியத்தால் இந்த சக்தியானது சேமிக்கப்படுகின்றது. காம நுகர்ச்சியில் ஈடுபடுபவனுடைய விந்து உடலில் உருவாகின்ற அந்த விந்து சக்தியானது கீழ்நோக்கி பாய்ந்து வெளியேறுகிறது. பிரம்மச்சரியம் கடைபிடிப்பவனுக்கு அந்த விந்து சக்தி குவிந்து மேலே சென்று மேல் நோக்கி சென்று அவன் உடல் முழுவதுக்கும் வலிமையையும் தெய்வீக சக்தியையும் தூய்மையையும் கொடுக்கின்றது. அதனால பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் என்ன சொல்லுகிறார்? விந்து தாரணை ஏற்படுகிறது. உடலில் ரத்தம் என்கிற தாத்துவின் மிக உயரிய நிலையாகிய விந்து என்கின்ற அந்த மூல சக்தி, ஜீவசக்தி இவனிடமிருந்து இவன் சரீரத்திலிருந்து வெளியேறாமல் தங்கி நிற்கிறது. அதற்கு பேர் விந்து தாரணை. எப்பொழுது அது ஏற்படுகிறது? காம நுகர்ச்சிக்கான எண்ணம் ஏற்படும் பொழுது, மனதில் உதிக்கும் பொழுது அந்த எண்ணத்தை செயல்படுத்தாமல் தெய்வத்தை பற்றிய உணர்வாக அதை திருப்பிவிட்டு இறைவனை ஆழ்ந்து நினைத்து உணர்ச்சி பூர்வமாக நினைத்து இந்த காம நுகர்ச்சியை தெய்வ சிந்தனையாக மாற்றிவிட்டால் விந்துவானது ரத்தம் என்கிற தாதுவிலிருந்து உருவாகின்ற அந்த சக்தியானது கீழே விழுந்து விடாமல், உடலை விட்டு கலைந்து கீழே சென்று விடாமல் அவனுள்ளேயே தங்கி இருக்கின்றது. தங்கி இருக்கின்ற அந்த சக்தி உடல் முழுவதும் பரவி இவனுக்கு வலிமையையும் தூய்மையையும் தெய்வீகத்தையும் தருகின்றது. அதுவே விந்து தாரணை எனப்படுகிறது. அதற்கு என்ன பெயர்? கற்பு என்பது அதுவே. கற்பு என்று சொன்னால் பெண்களுக்கு மட்டும் உரியது என்று நினைக்க வேண்டாம். ஆண் பெண் இருபாலருக்கும் உரியது கற்பு நெறி. ஆண் பெண் இருபாலரும் தம்மை உடலாக கருதாமல், உடல் என்னும் கருவியில் காம நுகர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல், அதை சிற்றின்பத்தில் செலுத்தாமல் மேலே இறைவனை பற்றிய உணர்வின் பால் திருப்பி விடும் பொழுது அந்த தூய்மை காக்கப்படுகிறது. அதுவே கற்பு. ஆண்களும் கற்புடையவர்களாக இருக்க வேண்டும், பெண்களும் கற்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். 14 வருஷ காலம் மனம் மொழி மெய்யால் பிரம்மச்சரியம் கலையாது இருப்பவர்க்கு மேதை என்ற புதிய நாடி உண்டாகிறது. இப்படி மனதை சிற்றின்பங்களில் செலுத்த விடாமல் காப்பாற்றி வருகிறவர் தொடர்ந்து அதை 14 ஆண்டுகளுக்கு, இந்த 14ங்கிற வருஷம் ரொம்ப நீண்டதா தெரியலாம், ஆனா உண்மையில இந்த 14 என்பது எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு உதாரணத்துல காணலாம். ஒரு உலக நடைமுறையில ஒன்று, சில கைதிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னா முந்தியெல்லாம் 14 வருஷம் சிறையில் அடைச்சு வச்சிருந்தா அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஆகிவிடுகிறது. கிட்டத்தட்ட ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்தது போல் ஆகிறது அந்த 14 ஆண்டு கால இருப்பு. ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பி வைத்தாள் கைகேயி. ஏன்? 14 வருஷம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு தள்ளி போய்விட்டால் அவனுக்கு அதன் மேல் உள்ள உரிமை பாத்தியதை இல்லாது போய்விடுகிறது. அப்ப இந்த 14 ஆண்டு காலம் என்பது மிக முக்கியமான காலகட்டம். இந்த 14 ஆண்டு காலகட்டத்தில், இந்த நீண்ட காலகட்டத்தில் ஒருவன் தொடர்ந்து பிரம்மச்சரியம் கடைபிடித்தால், மனதில் காம இச்சை தலையெடுக்கும் பொழுதே அதை தெய்வீகமாக தெய்வத்தை பற்றிய எண்ணமாக திருப்பி வந்து பழகினால் அவன் எப்படி இருப்பான்? தெய்வநிலை பெற்று விடுவான். என்ன சொல்கிறார் சுவாமிஜி? அவனுள் மேதை என்ற புதிய நாடி உண்டாகிறது. மேதா சக்தி என்று சொன்னால் அறிவு திறம், நுண்ணறிவு, பொருட்களை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வதற்கான சக்தி. இது புத்தகத்தை படித்து வருவது அல்ல. உடலில் உள்ளத்தில் தெய்வீகம், தூய்மை, புனிதம் காக்கப்படும் போது வரக்கூடிய அறிவு திறன். இந்த மேதா சக்தி எப்பொழுது ஒருவனுக்கு உருவாகும்? 14 ஆண்டு காலம் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் பொழுது, தன்னுடைய கற்பு நெறியிலிருந்து வழுவாது இருக்கும் போது, உடலில் உருவாகின்ற அந்த விந்து சக்தியை கீழே வீழ்த்தாமல் சேகரித்து உடல் முழுவதும் பரவச் செய்து உடலை கோயிலாக்கி உள்ளத்தில் உறையும் இறைவனை உணரும் பொழுது அப்படிப்பட்டவனுக்கு மேதாசக்தி உருவாகின்றது. அந்த புதிய நாடி எப்படி அவனுக்கு உதவுகிறது? அறிவு தெளிதற்கு அது துணையாகிறது. முதல்ல என்ன சொன்னாங்க? பிரம்மச்சரியத்தால் தெளிந்த கண்ணாடி போன்று மனது மாறிவிட்டால் அத்தகையவன் காட்சியில் இருப்பவன் இறைவன் ஒருவனே என்று சொன்னார்கள். அப்படி இறைவனையே எல்லாவற்றிலும் காண்பதற்கு, எல்லாவற்றின் உண்மைத்தன்மையை உணர்வதற்கு உதவியது எது? பிரம்மச்சரியம் தான்.
பிரம்மச்சரியத்தின் மூலம் தன்னுடைய விந்து சக்தியை காக்க ஒருவனுக்கு மேதா சக்தி உருவெடுத்து அவன் இறைவனை உள்ளும் புறமும் காண்கிறான். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிகாகோ நகரிலே சர்வ சமய மாநாட்டிலே முதல் பேசிய பொழுது, அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே என்று விழித்த பொழுது அவையோர் அனைவரும் 6000 பேரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினார்கள் 2 நிமிடங்களுக்கு இடைவிடாது. அப்படி அவர்கள் அத்தனை பேர் உள்ளத்தையும் தொட்டது எது? சுவாமிஜி பேசியதற்கு முன்னால் ஓரிருவர் அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே என்று விழித்திருந்தனர். அவர்களுக்கு கிடைக்காத வரவேற்பு சுவாமிஜிக்கு மட்டும் ஏன் கிடைத்தது? இதை பற்றி பேசும்பொழுது சுவாமிஜி ஒரு முறை குறிப்பிடுகின்றார், இது பிரம்மச்சரியத்தின் வலிவு. தான் கடைபிடித்த பிரம்மச்சரியம் அந்த மகாரிஷியாகிய சுவாமி விவேகானந்தர் வாயிலாக தெய்வீக பேராற்றலாக பறந்து விரிந்து எல்லோர் உள்ளத்தையும் ஆட்கொண்டு அவர்களுள் இருக்கின்ற தெய்வீகத்தை நினைவுபடுத்தி நின்றது. அந்த பேர் அனுபவம், புது அனுபவம் அவர்களை அப்படி துள்ளி எழுந்து ஆரவாரித்து அவரை வாழ்த்தி வரவேற்க செய்தது. அதனால அது பிரம்மச்சரியத்தின் வலிமைக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்படி பிரம்மச்சரியம் என்பது உடலளவில் காக்கப்படுகின்ற காம நுகர்ச்சியிலிருந்து விலகி இருத்தல் என்ற செயலாக துவங்கி தன்னுடைய தெய்வீகத்தை உணர்ந்து பிறரின் தெய்வீகத்தையும் உணர்த்தக்கூடிய அரும் ஆற்றலாக, மேதா சக்தியாக, ஞான சக்தியாக, பேராற்றலாக, தெய்வீகமாக பொலிகின்றது. இத்தகைய பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க இல்லறத்தாரும் முயல வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் குறிப்பிடுவார். விவாகம் செய்து கொள்வது என்பது காமத்தை நுகர்வதற்கு கொடுக்கப்பட்ட உரிமை அல்ல. நீ ஓரிரு பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரி போன்று வாழ வேண்டும். அது அவர்களுடைய வாழ்க்கையை தெய்வீகமயமாக்கும், அவர்களுடைய சந்ததிகளையும் அத்தகைய தெய்வீகத்தன்மையில் ஊறியிருக்க செய்யும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகின்றார். இப்படி பிரம்மச்சரியத்தின் மகிமை வாழ்க்கையில் எல்லா நிலையில் இருப்பவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆகும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.